பெங்களூருவில் பெண்ணை கொலை செய்து உடலை 59 துண்டுகளாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வைத்த சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. என்ன நடந்தது? கொலையாளியை தேடிய போலீசார் ஏமாற்றமடைந்தது ஏன்? விரிவாக பார்க்கலாம். பெங்களூருவில் ஃப்ரிட்ஜில் காய்கறிகளை அடுக்கி வைத்தது போல ஒரு பெண்ணின் உடல் துண்டு துண்டாக வெட்டி வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பெங்களூரு வயாலி காவலில் மகாலட்சுமி என்பவர் 9 மாதங்களாக கணவரை பிரிந்து வாடகை வீட்டில் வசித்து வந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி அவரது வீட்டில் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக அக்கம்பக்கத்தினர் போலீசாரிடம் கூறியுள்ளனர். இதன் பேரில் போலீசார் வீட்டிற்கு சென்று பார்த்தபோதுதான் அந்த கொடூர சம்பவம் வெளி உலகிற்கு தெரிய வந்தது. மகாலட்சுமியை கொலை செய்த மர்ம நபர் அவரது உடலை 59 துண்டுகளாக வெட்டி ஃப்ரிட்ஜில் அடுக்கி வைத்த புகைப்படம் இணையத்தில் பரவி பார்ப்போரை பதற வைத்தது. இதனையடுத்து 8 தனிப்படைகள் அமைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் மகாலட்சுமியுடன் பணிபுரிந்த ஒடிசாவைச் சேர்ந்த முக்தி ராஜன் தான் இந்த கொடூர செயலில் ஈடுபட்டதாக தகவல் வெளியிடப்பட்டது. இதனையடுத்து கொலையாளி ஒடிசாவில் அவரது சொந்த ஊரில் தலைமறைவாக இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு விரைந்தனர். உறவினர்கள் நண்பர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சொந்த ஊரை ஒட்டிய காட்டுப்பகுதியில் அவர் பதுங்கி இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை போலீசார் நெருங்கி சுற்றி வளைத்த போது அவர்களுக்கு பெருத்த ஏமாற்றம். யாரை தேடி வந்தோமோ அந்த நபர் மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்ததை பார்த்து போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். போலீசார் தன்னை நெருங்கி வருவதை அறிந்த முக்திராஜன் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இதனால் ஏமாற்றமடைந்துள்ள போலீசார் மகாலட்சுமியின் கொலைக்கான காரணம் குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.